ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஐ பிளஸ் இந்த பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு 2026ஓட அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. 2500 ஒரு 2 கலர் வேரியன்ட்ல பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஏஐ பிளஸ் ஸ்மார்ட் வாட்ச் இவரோட சிஇஓ பத்தி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இப்ப ரியல்மியை பார்த்திருப்பாரு, ஹானரை பார்த்திருப்பாரு, சைனால உள்ள நிறைய பிராண்டை பார்த்துட்டு இன்னைக்கு அவரே ஒரு புது கம்பெனி ஓபன் பண்ணதுதான் இந்த ஏஐ பிளஸ் பிராண்டுன்னே சொல்லிக்கலாம். அதுல போன சீரீஸ்ல 2025ல 2 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பட்ஸ் எல்லாம் வருது, இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக கிட்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சும் அண்ட் ஏர்பட்ஸோட ஒரு பிரீமியமான ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 7500 அந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் 2500. ஸோ பாக்ஸ் பயங்கர பெருசா இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரெகுலரா பாக்குற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்கா இன்டர்ஃபேஸ், இல்ல வேற எதுவும் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்களா, வேற என்ன சிறப்பம்சங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துருக்காங்க, இந்த 2500 நிஜமாவே ஒர்த் இல்லையா, அதையும் பார்த்துருவோம். இது மேட் இன் இந்தியாவா மேட் இன் சைனாவான்னு அதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதாங்க ஏஐ பிளஸ் நோவா வாட்ச் ஆக்டிவ் ஸ்மார்ட் வாட்ச். பேரே பெருசா இருக்குல்ல. ஏஐ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிராண்டு. இதோட ஸ்மார்ட் வாட்சோட பேரு நோவா வாட்ச் ஆக்டிவ். ஸோ பாக்ஸ் நல்ல பெருசா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேல அதோட டைட்டில், சைடு இந்த ஏஐ பிளஸ் பிராண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள், அண்ட் இந்த சைடு என்னென்ன ஸ்ட்ராப் கலர்ஸ், அண்ட் இந்த ஈகோ சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்த்துட்டீங்களா. இந்த பார் கோட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆப் டவுன்லோட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டோர் அண்ட் iOSமே சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு எங்க மேனுஃபேக்சர் பண்ணது, எங்க மார்க்கெட்டிங் அண்ட் இதோட வெயிட் எங்க, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேக் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, வெல்கம் கார்டு. அண்ட் பேக் சைட் பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட், இது மாதிரி விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து டைரக்டா நம்மளுக்கு ஸ்மார்ட் வாட்சை இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபைனல் கட்டத்துக்குள்ள இன்னொரு இன்டீரியர் பாக்ஸ் இருக்கு. அந்த இன்டீரியர் பாக்ஸ்குள்ள பார்த்துட்டோம்னா யூசர் கிரண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் போக்கோ பின்ஸ்ல சார்ஜிங் கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான் நண்பர்களே. இதுதான் இந்த ஏஐ பிளஸ் இன்னைக்கு லேட்டஸ்டா லான்ச் பண்ண இந்த நோவா வாட்ச் ஆக்டிவ்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் 2500 கோட் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, இல்லைன்னா உங்களோட ஓன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் பாக்குறதுக்கு முன்னாடி மேல அந்த 2 ரேப்பரு பேக் சைட்ல உள்ளது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அது போக இந்த ஸ்மார்ட் வாட்சை முதல்ல நம்ம ஆன் பண்ணோன்னே நம்மளோட சிஇஓ பேசுறாருங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் சூசிங் இன் திஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நம்ம முதலே இதுல பேசுற மாதிரி 2 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ரெண்டுமே கான்ட்ராஸ்டான கலர்ஸ், ஒன்னு ஆரஞ்சு கலரும் இன்னும் பிளாக் கலர்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட் ஸ்டாப்லோட கொண்டு வந்திருக்காங்க. ரிமூவபிள் ஸ்டாப் தான். இந்த ஸ்டாப் உங்களுக்கு பிடிக்கலன்னா தேர்ட் பார்ட்டி ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட வெயிட் வெறும் ஒரு 38 கிராம். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைனுக்கு காட்டிலும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயமே இதோட திக்னஸ் தான். வெறும் ஒரு 9 mm கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ மீதி ஸ்மார்ட் வாட்ச்லாம் இப்படிலாம் இருக்காது, உங்களுக்கு பிக்கரா இருக்கும். அதனால கையில ரொம்ப வெயிட்டா அண்ட் ரொம்ப பல்ஜியா இருக்கும். ஆனா எங்க ஸ்மார்ட் வாட்ச் வெறும் ஒரு 9 mm எடுத்துட்டு வந்திருக்கோம். யாரும் எடுக்க முடியாத அளவு திக்னஸோட நாங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இங்க ஏஐ பிளஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு கவர் பண்றாங்க இந்த பிராண்டை பொறுத்தளவு. ஓகேவா. அண்ட் உங்களுக்கு பேக் சைட்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார்ஸும் அண்ட் போக்கோ பின்ஸ் சார்ஜிங் 2 மைக் கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்பீக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. பேக் சைட்ல ஏஐ பிராண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் ஓவரால் நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் டச்சஸ்ல கொடுத்திருக்காங்க. இதோட பாடி ஃபுல்லா பெரிய பிளஸ் பாயிண்ட். 2500 நார்மலா பிளாஸ்டிக் தான் வரும் ஒரு சில ஸ்மார்ட் வாட்சை தவிர்த்து. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டாலிக்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிமூவபிள் ஸ்டாப் தான் நான் முதலே சொன்ன மாதிரி. அண்ட் புஷபிள் பட்டன் பாத்தீங்கன்னா 3 புஷபிள் பட்டன். ஓகேவா. அதுல 1 ரொட்டேட்டிங் க்ரோம், சென்டர்ல ஒரு ரொட்டேட்டிங் க்ரோம், மேல உள்ள 2மே 2 புஷபிள் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்துக்கு 3 பட்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டாப் பட்டன் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் இது மாதிரி விஷயங்களுக்கும். அண்ட் பாட்டம் சுவிட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ஐஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஈஸியா குயிக்கா ஆக்டிவேட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அண்ட் ரொட்டேட்டிங் க்ரோம் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அண்ட் மெனுக்குள்ள போறதுக்கும் மெனுவை ட்விஸ்ட் பண்றதுக்கும் இந்த ரொட்டேட்டிங் க்ரோம் யூஸ் பண்றாங்க. இது மாதிரி ஒரு கான்செப்டோட 3 பட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கொயரிங் டிஸ்பிளே சொல்றாங்க. அதாவது ஒரு சர்க்கிளும் இல்லாம ஸ்கொயரும் இல்லாம 2மே கலந்த டிஸ்பிளே தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் 1.73 இன்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு கவர் பண்றாங்க. அண்ட் ஓவரால் டிசைன் நல்ல ஒரு காம்பேக்டா, ரொம்ப திக்னஸ் கம்மியா, வெயிட் கம்மியா, ஒரு அழகா நீட்டா பாக்குறதுக்கு ஒரு புது லுக்கா இருக்கு. கண்டிப்பான முறையில் ஒரு புது லுக்கா இருக்கு. நல்ல ஒரு மெட்டாலிக் பெல்ட்ல இதோட டிசைன்
எப்பயும் போல நம்ம கேட்கற மாதிரி 3 பட்டன்ஸோட இதோட டிசைன் வேற லெவல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 1.73 இன்ச்ல AMOLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்கொயரிக் ஷேப் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா சர்க்கிளும் இல்லாம ஸ்கொயரும் இல்லாம ரெண்டும் கலந்த டிஸ்பிளே தான். அதாவது கடவுள் பாதிரி மிருகம் பாதிரி மாதிரி ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே நல்ல வைப்ரண்டா இருக்கு. இங்க ஆட்டோ பிரைட்னஸ் சப்போர்ட் எல்லாம் கிடையாது. மேனுவல் பிரைட்னஸ் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. டச் சென்சிட்டிவ் நிஜமாவே சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம எந்த ஒரு ஆப் பர்டிகுலரா தொடுறோமோ அந்த ஆப் தான் தொடுது. மீதிபடி ஸ்க்ரோல் பண்ணும்போது சர்ன்னு நல்ல ஸ்மூத்தரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோட யூஐ ஏன்னா இங்க யூஐன்னு பார்க்கும் போது நெக்ஸ்ட் அவங்களோட ஓன் யூஐ இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே நல்லா இருக்கு. அதை காட்டிலும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸா இருக்கட்டும், டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிளா இருக்கட்டும் அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் கஸ்டமைஸ் பண்றதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் இல்லைனா அலாங் இது மாதிரி 2 விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அதுல எதுவும் மாற்றங்கள் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா 2 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, பேட்டரி பர்சன்டேஜ், டைம், டேட் அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க செப்பரேட்டா. அடுத்து ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ், அதாவது நம்மளோட எவ்வளவு நடந்திருக்கும் அதோட ஆக்டிவிட்டிஸோட டேட்டாவா நம்ம பாக்குறது அண்ட் ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 சென்சார், ஸ்லீப் மெஷரிங், வெதர், மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் ஃபேவரட்டான விஷயங்களை ஆட் பண்றதுக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து லெஃப்ட்ல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா கடைசியா நம்ம யூஸ் பண்ண ஆப்ஸ் அண்ட் வெதர் ரிப்போர்ட் அண்ட் போன் கால்ஸ் அண்ட் டேட் அண்ட் டைம் இது மாதிரி விஷயங்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணா நோட்டிபிகேஷன்ஸ், நம்மளோட வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அண்ட் நம்மளோட SMS இருக்கட்டும் ரிப்ளை பண்ண முடியாது. பட் ஆனா அதோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி 2 புஷபிள் பட்டன், 1 ரொட்டேட்டிங் ரோம். மேல இருக்க ஃபர்ஸ்ட் பட்டன் ஆன் அண்ட் ஆஃப் இது மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம் உள்ள புஷபிள் பட்டன் பண்ணீங்கன்னா SSIஸை கியூக்கா அசஸ் பண்றதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர் பட்டன் பாத்துட்டீங்கன்னா ரொட்டேட்டிங் குரோம், அது வந்து வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் மெனுக்குள்ள போனோம்னா ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா மெனுக்குள்ள போயிருது. ஃபர்ஸ்ட் மெனுக்குள்ள போனேன்னா என்ன காட்டுதுன்னா டெலிஃபோன் காட்டுது. அதாவது நம்மளோட போன் டயல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கான்டாக்டோட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கால் ரெக்கார்ட், யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கோம் அதோட ரெக்கார்ட் பாக்குறது கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கு. கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து டேட்டாக்குள்ள போயிட்டீங்கன்னா நம்மளோட டே டு டே எவ்வளவு நடந்திருக்கோம் செஞ்சிருக்கோம் இது மாதிரி விஷயங்கள் அசஸ் பண்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒர்க் அவுட்ஸ்மே நிறைய ஒர்க் அவுட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒர்க் அவுட்டோட ரெக்கார்ட்ஸ் பாக்குறது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹார்ட் ரேட் சென்சார், ஸ்லீப், பிளட் மெஷரிங்ஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் அண்ட் உங்களுக்கு மெசேஜ், வெதர் ரிப்போர்ட், மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் பிரீத் ட்ரைனிங், ஸ்டாப் வாட்ச், டைம், அலாரம், பிசினஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் QR கோடு நம்மளால கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், பேமெண்டோட QR கோடு வச்சுக்க முடியும். அண்ட் கேலண்டர் கொடுத்துருக்காங்க, கால்குலேட்டர் இருக்கு, ஃபைண்ட் மை போன், கேமரா கண்ட்ரோல், SOS சிஸ்டம் இருக்கு, கேம்ஸ் 2 கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ்ல போயிட்டோம்னா முதல் எடுத்து மெனு ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மெனு ஸ்டைல்ஸ் நம்மளுக்கு எது வேணுமோ அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிபிகேஷன், ஸோ நோட்டிபிகேஷன், வேக்கப் ஸ்கிரீன் வேணுமா வேண்டாமா இது மாதிரி விஷயங்களை அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளேக்குள்ள போயிட்டோம்னா வாட்ச் ஃபேசஸ் டிஃபால்ட்டா ஒரு 4 வாட்ச் ஃபேசஸ் இருக்கு. அண்ட் ஆப்ல போயிட்டீங்கன்னா ஒரு 68 வாட்ச் ஃபேசஸ் தான் இருக்கு. நம்மளோட போட்டோஸுமே அசஸ் பண்ற மாதிரி இங்க பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கிரீன் ஆன் டைம் இருக்கு, ரைஸ் டு வேக் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிளாக் இருக்கு. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல 2 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்னு டிஜிட்டல் இல்லைன்னா அலாங் இது மாதிரி 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அண்ட் வைப்ரேட் ரிங் அண்ட் லாங்குவேஜ் ஒரு 7 லாங்குவேஜ், ஹிந்தி சப்போர்ட் இருக்கு, தமிழ் கிடையாது. அண்ட் QR கோட் சப்போர்ட், செட் டைம் அண்ட் டவுன் கீ செட்டிங்ஸ், அதாவது இந்த டவுன் கீ இருக்கு பாத்தீங்களா, SSIs இருக்குல்ல, அந்த SSIஸை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க் அவுட் வேணுமா இல்ல மியூசிக் வேணுமா இது மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அசஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாஸ்வேர்டும் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அது இல்லைன்னா வேணும் வேண்டாம், பாஸ்வேர்டு வேணும் வேண்டாம் அதையும் நம்ம அசஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலா சிஸ்டம், அதாவது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஷட்டவுன், ரீஸ்டார்ட் அண்ட் ரீசெட் இது மாதிரி சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள ஃபீச்சர்ஸும் சென்சார்ஸும் உங்களுக்குள்ள டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க இந்த AI நோவா ஆக்டிவ் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி. ஸோ இங்க பேட்டரி பாத்தீங்கன்னா எத்தனை ஆம்ஸ் பேட்டரினா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் அவங்களோட வெப்சைட்லயும் சரி அவங்களோட லான்ச்சிங் ஈவெண்ட்லயும் சரி இத்தனை டேஸ் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கிளைம் பண்ணல. அப்ப இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி மொக்கையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் 0 to 100 ஃபுல் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கும் இல்ல ரெகுலர் யூசரா இருக்கட்டும் இல்ல டிபிக்கலா யூஸ் பண்ணாகட்டும் இந்த போனோட இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி 2 to 3 days வருது. நிஜமாவே ஒர்த்தபிள். ஓகேவா, மீதி பிராண்ட்ஸ்
சொல்றாங்க 7 டேஸ்னு சொல்றாங்க. ஆனா என்னதே நம்ம டிபிக்கலா யூஸ் பண்ணாலுமே 3 to 4 டேஸ் வருது. பட் ஆனா இல்ல 2 to 3 டேஸ் வரைக்கும் சூப்பரான பேட்டரி பேக்கப் இதுல நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போட பேர் பண்ணணும். ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் iOS சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. மைக் பாத்துட்டீங்கன்னா ரைட் சைட்ல பேக்ல கொடுத்துருக்காங்க. ஓவரால் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தளவு ஸ்பீக்கர் அண்ட் மைக்கோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. அண்ட் டைலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைனலா நம்ம என்ன யார் யாருக்கெல்லாம் கால் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கு. கான்டெக்ட் நம்ம 20 கான்டெக்ட் இல்ல சிங்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 20 கான்டெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆப் மூலமா தான் சிங்க் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டைலிங் சப்போர்ட்டும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இது மாதிரி ரெகுலரா ஸ்மார்ட் வாட்ச்ல பார்ப்போம். அதே மாதிரிதான் இங்க ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதோட கால் குவாலிட்டி அண்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிளும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா மீதி பிராண்ட் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க AI பிளஸ்ல இருந்து. அப்படிலாம் சூழல்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் உங்களுக்கு பிளே ஸ்டோர் அண்ட் iOS சப்போர்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபிட் கிளவுட் ப்ரோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆப்போட நேம். ஓகேவா? இந்த ஆப் பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. அண்ட் பார் கோடுமே பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பூட் பண்ணும் போதே ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஈஸியான பேர் ஸ்டெப் தான். டக்குன்னு பேர் ஆயிருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல 3 கேட்லாக் பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்லாக்ல போயிட்டீங்கன்னா நம்மளோட டே டு டே எவ்வளவு நடந்திருக்கும், நம்மளோட கோல்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கும், இது மாதிரி விஷயங்களும் அண்ட் ஸ்லீப் ரெக்கார்டிங், ஹார்ட் ரேட், பிளட் மெஷரிங் அண்ட் ஆக்சிஜனோட டேட்டாவோட ரெக்கார்டு எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் காலத்துல அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் காலத்துல டாப்ல உங்களுக்கு லெஃப்ட் டாப் கார்னர்ல பாருங்களேன் ஒரு ரன்னிங் போடுற மாதிரி இருக்குமா, அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோம், எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், நம்மளோட வாக்கிங் எக்ஸசைஸோட டேட்டாவும் இதுல அசஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல GPS கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் டிவைஸ் செகண்ட் காலத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த செகண்ட் காலத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் அசஸ் பண்றது அண்ட் வேலட்டோட QR கோட் எல்லாம் அசஸ் பண்றது, பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேலட் எல்லாம் போயிட்டீங்கன்னா நம்மளோட பேபால் ஆப், AI, அலிபே, WeChat, QQ நம்ம முதல்ல சொல்லிப்போம் பாத்தீங்களா, அடே இது வந்து இந்தியன் பிராண்டே கிடையாதுடா, இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்டு. இந்த ஆப்பும் பாத்தீங்கன்னா சைனீஸ் ஆப். நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் நாங்க இந்தியாவுக்காக உழைக்கிறோம்னு சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைனீஸ் ஆப். அண்ட் புஷ் நோட்டிபிகேஷன்ஸ்னா நம்மளோட SMS, இமெயில், சாட்டு, கழுத, குதிரை எல்லாமே இதுல வந்து நம்ம பண்ணிக்கிற முடியும். அண்ட் ட்ரிங்கிங் ரிமைண்டர். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட அசஸ்மெண்ட், அதாவது என்னென்ன விஷயங்கள் அண்ட் கான்டாக்ட் சிங்க் பண்றது அண்ட் ஷேக் போட்டோகிராஃபி இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த செகண்ட் காலத்துல நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா இதுல அதாவது நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இதுலதான் இருக்கும். நம்ம பேர் என்ன, இது என்ன, அது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தேர்ட்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஹோம் பேஜ்ல உள்ள நம்மளோட டேட்டா ரெக்கார்ட்ஸும் அண்ட் டிவைஸ்ல வாட்ச் ஃபேஸஸ் அசஸ் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வால்பேப்பர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வால்பேப்பர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, டைல் லைப்ரரின்னு இருக்கும். இந்த டைல் லைப்ரரியில கிளிக் பண்ணாதான் நம்மளோட வால்பேப்பர்ஸை இது போன் முள்ள இருந்து வாட்சுக்கு சிங்க் பண்ண முடியும். இதுல மொத்தம் 68 வாட்ச் ஃபேஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்மளோட போட்டோஸ் இது மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமா நம்மளால கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு புதுசான ஒரு ஆப் இன்டர்ஃபேஸோட இந்த வட்டம் இந்த AI பிளஸ் நோவா வாட்ச் ஆக்டிவ் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த AI பிளஸ் ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு ஒரு 2500 ரூபாய்க்கு 2 கலர் வேரியன்ட்ல ரொம்ப ஒரு 9mm திக்னஸ்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் அபிஷியலா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. லிங்க் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்போம் எல்லாமே இருக்கு. அண்ட் ஆப் பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் ஆப்போட டிபெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னமோ இந்தியன் பிராண்ட், இந்தியனுக்காக நாங்க உசுர கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட CEO எல்லாம் பயங்கரமா பேசியிருக்காரு. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சைனீஸோட டைப் பண்ணி தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. மேனுஃபேக்சர் என்னமோ இந்தியான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அசம்பிள் பை இந்தியானே தவிர மேனுஃபேக்சர்டா உள்ளுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டிபெண்டிங் ஆன் நம்மளோட அதர் கண்ட்ரிஸ் தான், சைனா தான். ஓகேவா? இது மாதிரி ஒரு சூழல தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் 2500 ரூபாய் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணும் போது என்ன புதுசா இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திக்னஸ் வெறும் ஒரு 9mm இருக்கு. அண்ட் சூப்பரான ஒரு கான்செப்ட்ல டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. சென்சாரோட ரிப்போர்ட்டும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸஸ் அளவா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆம்லன் பேனல் நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கு. மெட்டாலிக் பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, IP68 ரேட்டிங் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 புஷபிள் பட்டன், ரொட்டேட்டிங் குரோம் இருக்கு, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு, எக்ஸசைஸ் அசஸ் பண்றதுக்கு QQ பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. சோ 2 to 3 டேஸ் பேட்டரி பேக்கப் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சிறப்பம்சங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லிக்கலாம். பெரிய பிக்கராலாம் இருக்காது, ரொம்ப சிறுசும் கிடையாது. ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்டைலிஷ்ல ஆல் காஸ்டியூம்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.